பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 8/9/10 ஆகஸ்ட் 2026 நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 8ஆம் தேதி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜில் முக்கியமான நியூஸ், அதாவது பொதுமக்களின் யூபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு நடைமுறைகள் சட்டம் 2007 இது ரொம்ப முக்கியம். இந்த சட்டத்தின்படி 10வது விதி என்ன சொல்லுது அப்படின்னா, டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவும் கவர்மெண்ட்டோ இல்லை அந்த குறிப்பிட்ட வங்கியிலோ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. எது, அதாவது பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு நடைமுறைகள் சட்டம் 2007 பிரிவு 10. இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, இந்த திருத்த போகிறாங்க, இந்த மசோதா மூலியமாக திருத்த போகிறாங்க. அப்போது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம செலுத்தக்கூடிய யூபிஐ பேமெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட்டணம் இருக்குமா அப்படின்னா, இவங்க சொல்கிறது MDR அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்க மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட தொகை ஏதோ வேற ஒரு நிறுவனத்துக்கு டிஜிட்டல் பேமெண்ட்டாக செலுத்தும் போது அவங்க பேங்க்குக்கு கட்டக்கூடிய தொகை தான் இந்த மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மிகப்பெரிய நிறுவனங்கள் டிஜிட்டல் பேமெண்ட்டு அவங்க பிஸ்னஸ் சார்ந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த MDR கொண்டு வரப்படும். சாதாரண மக்களுக்கு கிடையாது, சாதாரண பரிவர்த்தனைகளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மசோதா சட்டமானதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இதோட தெளிவான விளக்கம் கிடைக்கும். அதனால் அப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான்ப்பா இன்ஃபர்மேஷன், சரிங்களா? இந்த MDR மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி நம்மளுக்கு வருது. ஓகே, ரைட். அடுத்து இது ரொம்ப முக்கியம். குறுவை சாகுபடியில் பயிர் காப்பீடு கடந்த ஆண்டை விட 44% அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு வேளாண் துறை அமைச்சர். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குறுவை சாகுபடியில் 3.98 லட்சம் ஏக்கர் நிலத்தை 1.34 லட்சம் விவசாயிகள் காப்பீடு செய்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த ஆண்டு போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 1.05 லட்சம் விவசாயிகள் தான் காப்பீடு பதிவு பண்ணியிருக்காங்க, சரிங்களா? குறுவை சாகுபடி பயிர் காப்பீடு. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக 29 லட்சம் விவசாயிகள் கூடுதலாக காப்பீடு பண்ணியிருக்காங்க. அப்போ 1.34 லட்சம் விவசாயிகள் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 3.98 லட்சம் ஏக்கர் நிலத்துக்கு பயிர் காப்பீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரிங்களா? ரைட்டுப்பா. அடுத்தது பார்க்கலாம். அதாவது இந்தது அரசு விரைவு பேருந்தில் பயணி அப்படின்ற பேரில் 10 ரூபாய்க்கு குடிநீர் கொடுக்கக்கூடிய திட்டத்தை அமைச்சர் தொடங்கி வச்சுருக்காருப்பா. இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா 2013 அம்மா குடிநீர் அப்படின்ற திட்டம் பாட்டிலுக்கு 10 ரூபா, சரிங்களா? அதாவது 1 லிட்டர் குடிநீர் 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபானா அது வேறு எதுக்கு போயிடும், சரிங்களா? நம்ம எப்படி பார்ப்போம், 1 லிட்டர் குடிநீர் 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிநீர் பாட்டில்களில் கொடுத்தாங்க. அந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இடையில நிப்பாட்டிட்டாங்க, சரிங்களா? 2021 அந்த திட்டம் நிறுத்தப்பட்டுச்சு. இப்போ மறுபடியும் பயணி அப்படின்ற பேரில் குடிநீர் கொடுக்குறாங்க. அடுத்து வெற்றி தறி விற்பனையகம் மின் வணிகத்தளம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, நெசவாளர்கள் தங்களோட பொருள்களை சந்தைப்படுத்துறதுக்காக கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தோட வெற்றி தறி விற்பனையத்தை துவங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கோஆப்டெக்ஸ்ன்றதில் வெற்றி தறி நிறுவனம் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான், சரிங்களா? இது மின் வணிகத்தளம், வெற்றி தறி மின் வணிகத்தளமும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலியமாக ஆன்லைன் ஆர்டர்ஸும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், சரிங்களாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது இது பாருங்கள். அமெரிக்காவில் நடைபெற்ற செயின்ட் லூயிஸ் ரேபிட் அண்டு ஃப்ளிட்ஸ் செஸ்ஸுப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செயின்ட் லூயிட் ரேபிட் அண்டு ஃப்ளிட்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவோட பிரக்யானந்தா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. ஸோ PCSI சார்ந்த கொஸ்டின் இந்த மாதிரி கேட்குறாங்க, சரிங்களா? செஸ்ஸில் ஏதாச்சும் ஒரு சிறிய அளவில் போட்டி வெளிநாட்டில் நடந்தாலும் அதில் இந்தியர்கள் ஜெயிச்சிருந்தாங்கன்னா, வெளிநாட்டில் இந்தியர்கள் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த போட்டி கேட்குறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அமெரிக்காவில் நடைபெற்ற செயின்ட் லூயிஸ் ரேபிட் அண்டு ஃப்ளிட்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவோட பிரக்யானந்தா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு. சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாமா? வேறு இதெல்லாம் எதுவும் இல்லைப்பா. இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா ஆக்சுவலாக 2029 மக்களவை தேர்தலில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய மசோதா நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மக்களவை இடங்களை அதிகப்படுத்துகிற மசோதாவோடு சேர்த்து இதை கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வெளியில் தெரிகிறது பெண்களுக்கு தீங்கு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மக்களவை சீட்டு எம்பிக்கள் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மசோதாவையும் சேர்த்து இதில் இணைச்சி தாக்கல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அது சக்ஸஸ் ஆகலை. பார்ப்போம். இப்போ இந்த
இந்த கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடரில் அது சக்ஸஸ் ஆதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பட் இதில் வந்துட்டு வேறு எந்த நியூஸுமே இல்லைப்பா. நம்ம 7ஆம் தேதி நியூஸ் பேப்பர்னு எடுத்திங்கன்னா எதுவுமே இல்லை. அதே தான் அந்த யூபிஐ வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் இதுவரை 11 வெளிநாடுகளில் யூபிஐ சேவை வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. எத்தனை நாடுகளில் நம்மளோட யூபிஐ சேவை இருக்குது அப்படின்னா 11 நாடுகள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வேறு எந்த நியூஸுமே இல்லை. நம்ம வம்படியாக படிக்க வேணாம், நியூஸு எடுக்கணுன்றதுக்காக படிக்க வேணாம். இம்பார்ட்டண்ட் இருந்தால் மட்டும் பார்ப்போம், இல்லாட்டி விட்டுருவோம். இந்த இது ரொம்ப முக்கியம். அதாவது பாருங்கள், ஆண்டுதோறும் பிப்ரவரி 10, ஆகஸ்ட் 10 இந்த 2 நாட்கள் வந்து தேசிய குடல் புழு நீக்க நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருது. இது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 10, ஆகஸ்ட் 10 2 நாள் வந்து தேசிய குடல் புழு நீக்க நாளாக வந்து கடைபிடிக்கப்பட்டு வருதுப்பா. ஸோ அதனால் இந்த குடல் புழு நீக்க மாத்திரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும், ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ப்ளஸ் அரசு மருத்துவமனைகள் எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டு வராங்க. அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்பென்டசோல் சரிங்களா. ஆல்பென்டசோல் மாத்திரை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களாப்பா. குடல் புழு தடுப்பு மாத்திரை, நீக்க மாத்திரை, குடல் புழு நீக்க மாத்திரை சரிங்களா. வேறு 15 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிச்சிருக்காங்க. பட் நம்மளுக்கு அவ்வளோ பேரோட பேரும் நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதில் வேறு ஒரு நியூஸ், ஒரே ஒரு நியூஸ் மட்டும் இருந்துச்சுப்பா. ஜருங்க அதை தேடி பார்த்துருவோம். இதான் இது பாருங்கள், அந்தமானில் வீடுதோறும் மூவர்ண கொடி இயக்கம் துவங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் முக்கியமான இடங்களில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ப்ளஸ் அந்தமான் நிக்கோபாரோட போர்ட் பிளேயரை வந்து ஸ்ரீவிஜயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிட்டாங்க. ஸோ ஸ்ரீவிஜயபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடுதோறும் மூவர்ண கொடி அப்படின்ற இயக்கத்தை குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் துவங்கியிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 1943 டிசம்பர் 30 ஸ்ரீவிஜயபுரத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர போராட்டத்துக்கு வலிமை சேர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, 1943 டிசம்பர் 30 ஸ்ரீவிஜயபுரத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேசிய கொடியை ஏற்றின நாள் சரிங்களாப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாட்டோட பல்வேறு மக்கள் ஸ்ரீவிஜயபுரத்தில் வாழ்கிறதுனால, அதாவது அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டலில் வாழ்கிறதுனால இது சிறிய இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. சரி ரைட் ஓகேப்பா. அவ்வளோதான். 3 நாள் நியூஸ் பேப்பர் நியூஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஒரு நியூஸ் மட்டும் பார்த்துடலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு சட்ட ஆணையம் அது மறுசீரமைக்கப்பட்டு அதோட புதிய தலைவராக மணிப்பூர் உயர் நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் நியமிக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப முக்கியம். அப்போ தமிழ்நாடு சட்ட ஆணையத்தோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி கிருஷ்ணகுமார். ஸோ உறுப்பினர்கள் மற்றும் பகுதி நேர உறுப்பினர்களோட பதவிக்காலம் 3 ஆண்டுகள்ப்பா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு சட்ட ஆணையத்தோட உறுப்பினர்கள், பகுதி நேர உறுப்பினர்கள், தலைவர் அவரோட நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆணையத்தோட, தமிழ்நாடு சட்ட ஆணையத்தோட பணிகள் நடைமுறையில் இருக்க சட்டங்களோட குறைபாடுகளை நீக்க பரிந்துரைக்கிறது, சமூக பொருளாதார சட்ட நடவடிக்கைகளுக்கு பரிந்துரைக்கிறது, மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்கிறது, மாநிலங்களுக்கு இடையான உறவுகள் குறித்து ஆராய்கிறது, நீதித்துறை சீர்திருத்தங்கள், இது எல்லாமே தமிழ்நாடு சட்ட ஆணையம் தான் செய்வாங்க. ஸோ மணிப்பூர் உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி டி கிருஷ்ணகுமார் அவர் தான் தமிழ்நாடு சட்ட ஆணையத்தோட தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். உங்களோட பதவிக்காலம் பதவியேற்கும் நாள்லேருந்து 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ 3 நாள் நியூஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம யாழ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 14 துவங்குகிறோம். ஸோ அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே அதில் நம்ம கொடுத்துருவோம். ஸோ விருப்பப்படுறவங்க குரூப் 2A எக்ஸாம் ப்ரிலிம்ஸு டெஸ்ட் பேட்ச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 866777 22090 அப்படின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. நன்றி.